அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நாளை சென்னை வருகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. கூட்டணியை இறுதி செய்யும் மும்முரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி. இன்னொரு புறத்தில் திமுக புதிய வியூகங்களை கூட்டணி தொடர்பாக வகுத்து வருகிறது. திரு பன்னீர்செல்வம், திரு ராமதாஸ், திருமிகு பிரேமலதா விஜயகாந்த் மூவரும் கூட்டணி தொடர்பாக இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கிறார்கள். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். பன்னீர்செல்வம், ராமதாஸ், பிரேமலதா முக்கியத்துவம் பேர வலிமை கூடுகிறதா அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு இதயா பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி பங்கேற்றிருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு பிரியன், கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணியை இறுதி செய்யணும் அப்படின்ற முனைப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திரு பன்னீர்செல்வம், திரு ராமதாஸ், திருமிகு பிரேமலதா விஜயகாந்த் இந்த மூன்று பேரும் இன்னமும் கூட்டணியை முடிவு செய்யாமல் இருக்கிறார்கள். தங்களுடைய முக்கியத்துவம் அதிகரிக்கட்டும், அதன் மூலமாக பேர வலிமையை கூட்டலாம் அப்படின்னு நினைத்து இவர்கள் மூன்று பேரும் காத்திருக்கிறார்களா, இல்ல கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய கட்சிகள் காத்திருக்கிறார்களா? இல்லை, உங்களுடைய அந்த முதல் விஷயமே இருக்குல்ல, கூட்டணியை இறுதிப்படுத்தும் மும்முரத்தில் பழனிசாமி, அதுவே எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் பாஜக தான் அதை மும்முரமாக இருக்காங்க எடப்பாடியை விட. ஏன்னா முதல்ல பாமக அன்புமணியை இணைச்ச போது கூட அமித்ஷா திருச்சிக்கு வந்து அவர் எடுத்த முயற்சியின் காரணமாக தான் அடுத்த நாள் அன்புமணி போய் எடப்பாடியை பார்த்தார். அதுவரையும் 6 மாத காலம் ஏப்ரல்லேருந்து எடப்பாடி எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. அதான் உண்மை. அமித்ஷா வந்து அதை வேகப்படுத்தினார். இப்போ பியூஷ் கோயல் வந்து வேகப்படுத்தினார், தினகரனில் கொண்டு வந்திருக்கார். தினகரன் வந்து கூட அமித்ஷா பழனிசாமி வந்து தினகரன் வந்தபோது பழனிசாமி வரல, பியூஷ் கோயலும் தினகரன் தான் கையை பிடிச்சின்னு போஸ்ட் கொடுத்தாங்க. அப்போ இதில் எங்கே வந்து பழனிசாமி மும்முரப்படுத்தினார் எனக்கு தெரியல. இஸ் லாகிங் பிகைண்ட். அவர் பின்னாடி தான் இருக்கார். அவர் பாஜக தான் இதில் முன்னாடி இருக்காங்க. இன்றைக்கி நடக்கிற விஷயங்களில் கூட தேமுதிகவோட பேச்சுவார்த்தை மும்முரமாக நடத்தின்னு இருக்கிறது பியூஷ் கோயல் தான், பழனிசாமி நடத்தலை. பழனிசாமி சில விஷயங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்க மாட்டேனார். தேமுதிகவுக்கு ராஜ்யசபா இருக்கா இல்லையா, அன்புமணிக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. தேமுதிகவுக்கு இருக்கா, 2 வேகன்சி தான் அவங்களால எலெக்ட் பண்ண முடியும். அதில் அன்புமணிக்கு ப்ராமிஸ் பண்ணால் நமக்கும் கொடுப்பாங்களா, ரெண்டுமே வந்து தோழமை கட்சி கொடுக்குற மாதிரி ஏடிஎம்கேல இருந்தால் அது கட்சிக்காரங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அதனால் அன்புமணிக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, நமக்கு ப்ராமிஸ் பண்ணி போன மாதிரி ஆகிடுமா, நம்ம சாணக்கியனாக இருக்கணுமா சத்திரியனாக இருக்கணுமான்னு பிரேமலதா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால் அந்த பார்கெனிங் போயிட்டுருக்கு. இன்றைக்கும் பாஜக தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, யார் பண்ணா என்ன, திரு பியூஷ் கோயல் பண்ணா என்ன, திரு பழனிசாமி பண்ணா என்ன அப்படின்னு நினைக்க முடியாதா? அப்படி எடுத்துக்க முடியாது. கூட்டணிக்கு தலைமை நாங்களே, யாரை சேர்க்க வேண்டுமோ அதை நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு பொதுக்குழுல தீர்மானம் போட்டிங்கல்ல. உங்களோட இது எங்கள் ஆக்சுவலாக உங்கள் கண்ட்ரோலில் இல்லை சார். இந்த என்டையர் கூட்டணி செட்டப் பண்ணுறது அதிமுகவோட கண்ட்ரோலில் இல்லை. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுக தனி மெஜாரிட்டி வந்தால் ஈவன் ஃபார்மேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் கூட அவங்க கண்ட்ரோலில் இருக்காது. அதிமுக அது இருக்காது. அதெல்லாம் வந்து ரொம்ப என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்லி தான் தினகரன் உள்ளே கூப்பிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அவர் அது ஒருத்தன் தான் வந்திருக்கார். பழனிசாமி முதல்வர்னு ஒத்துன்னு அவர் வரல. ஆனால் தேமுதிகவை பொறுத்த மட்டும் ஒரு ஹார்ட் பார்கெனிங் போயின்னு இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகலையும் வந்து பலவிதமான ஒரு யோசனைகள் இருக்காங்க. நான் காங்கிரஸ் பண்ணுற விஷயங்கள்னால இல்லை, இது புதிய செய்தி, கொஞ்சம் பெரிய செய்தியாகவும் இருக்கு. என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொன்னதுனால தான் தினகரன் வந்து சேர்ந்து. எக்ஸாக்ட்லி. இல்லாட்டி அவர் ஏன் என்டிஏன்னு வார்த்தையை யூஸ் பண்ணார்? அவர் பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுக ஆட்சி அமைன்னு தினகரன் சொல்லிருக்காரா? இதுவரையும் நேற்றுலேருந்து இந்த வரையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சொல்லிருக்காரா? சொல்லலை. இல்லை, அவருக்கு என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு தான் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பழனிசாமி முதல்வர் சொல்கிறீங்க. ஸோ அதனால் வந்து அவர் ஏதோ ஒரு கம்பல்ஷனாக அங்கே சேர்ந்துருக்கார். அவர் எடுத்த பாலிடிக்ஸ் வேறு. 8 வருஷமாக அவர் பண்ண 6-7 வருஷமாக அவர் பண்ண பாலிடிக்ஸ் வேறு. அந்த பாலிடிக்ஸ்னால கிரியேட் ஆன ஓட் பேங்க் வேறு. அந்த ஓட் பேங்க் இவர் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்த பிறகு அந்த ஓட் பேங்க் இவரோட ட்ராவல் ஆகி அந்த இடத்துக்கு போகுமா, இவர் போன இடத்துக்கு போகுமான்றது கேள்விக்குறி. ஆக்சுவலாக இல்லை, முதல் ஓவரில் 6 அடித்தா நீங்கள் பரவாயில்ல, எல்லா பாலையும் நீங்களே வச்சுக்கிட்டீங்க வாங்கி, அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியா? இல்லை, உண்மை சார், உண்மை அதுதான் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இப்போ திமுகவும் பல விஷயங்களை அவங்க வந்து மாற்றிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் வந்து என்ன டிசைட் பண்ணும், காங்கிரஸ் வந்து இதை வந்து ஒரு காம்போவாக டீல் பண்ணுறாங்க. ஒரு மைனாரிட்டி குரூப்பு காம்போவாக டீல் பண்ணுது. என்னென்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, புதுச்சேரி, கேரளா 3 ஒரு காம்போவாக டீல் பண்ணலாம். தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டீங்க, எங்களுக்கு அதிக இடங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு குறைவு, இங்கே ஆட்சிக்கு நாங்கள் வர முடியாது, பவர்லேயும் ஷேர் கிடையாது. அப்போ நாங்கள் எதுக்கு இதை கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு நாங்கள் புதுச்சேரியும் கேரளாவையும் கவனிக்கிறோம், விஜய்க்கு அங்கே ஒரு செல்வாக்கு இருந்தாலும் இருக்கலாம், அதை வச்சுட்டு நாங்கள் அங்கே ஆட்சிக்கே வர முடியும்.
இப்போ சவுத்தில் வந்து தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி, கேரளா அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் காங்கிரஸுக்கு. அந்த விஷயத்தை நாங்கள் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அவங்க அப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரு 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 ரொம்ப வருஷ காலமாக ஒரு ஒன்றாக பயணம் பண்ணிவிட்டு இந்தியா கூட்டணியில் ஒரு வலுவான ஒரு பார்ட்னராக, நம்பிக்கையோட ஒரு பார்ட்னராக இருக்கிற திமுகவை இந்த இடத்துல நம்ம வந்து உதறிட்டு போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குது. இல்லைங்க, கேரளாவில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் எதிராக இருக்குது, இந்தியா கூட்டணியில் ஒன்றா இருக்குல்ல அப்படின்னு ஒரு சமாதானத்தையும் கூடயே சொல்லிக்கிறாங்க. அதுக்கு திமுக என்ன சொல்லுது, ஐயா அந்த விஷயத்தை இங்கே வச்சுக்காதீங்க, நீங்கள் இங்கேருந்து போயிட்டீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு பெரிய நமஸ்காரத்தை போட்டு நாங்கள் வெளில வந்துடுவோம். நாங்கள் உங்களை விட்டு வெளில இருக்கோம்னு தெரிஞ்சாலே எங்களுக்கு ஃபண்ட்ஸ்லாம் தானாக வந்துடும், டெல்லியிலேருந்து வர ஃபண்ட்ஸ்லாம் வந்துடும். அதனால் நீங்கள் யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணுங்கன்னு அவங்க சொல்லிட்டு பேசாமல் இருக்காங்க. அவங்க திமுக பொறுத்த மட்டும் ராமதாஸ் சேர்க்கறத கூட யோசிக்கிறாங்க. ஏன்னா ஓட் பேங்க் 3 எலெக்ஷனாக பாமக இல்லாத அவங்க வின்மிட்டு வந்திருக்காங்க. ராமதாஸ் சேர்க்கறதுனால சில ஓட்டுக்கள் அவங்க இழக்க நேரிடும். விடுதலை சிறுத்தைகளை தேவையில்லாமல் அவங்கள கொஞ்சம் புண்படுத்த வேண்டியிருக்கும். இதெல்லாம் எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிக்கிறாங்க. அவங்க 3 பேர் தரப்புக்குமே அப்படிதான் யோசிக்கிறாங்களா? தேமுதிக, திரு ராமதாஸ், திரு பன்னீர்செல்வம் 3 பேர் தரப்புக்குமே திமுக வேணும்னு நினைக்கிறாங்க. திமுக வந்து கூப்பிடுறாங்க. பட் ஆனால் இடங்கள் பிரச்சனை. அவங்க கொடுக்குற இடங்கள் தேமுதிகவுக்கு உடன்பாடு இல்லை. அவங்க ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. தேமுதிக அங்கே போனால் அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக திமுகவோட போனால் வெற்றி வாய்ப்பு அதிகம். தொகுதி எண்ணிக்கை குறைவு. அதிமுகவில் நீங்கள் 15 இடங்கள் வாங்கி 4 இடங்கள் விரும்புறதுக்கு பதிலாக அங்கே போனீங்கன்னா ஒரு 6-7 இடங்கள் வாங்கினாங்க வச்சுக்கோங்க. இன்னும் சார் பார்த்தா சார் ரவீந்திரன் இன்னும் நிறையா சொல்வார். ஸ்டாலினை பார்த்தா இன்னொரு 10 இடங்கள் கூட வாங்கலாம் வச்சுக்கோங்க. 7 இடங்கள் விரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற சூழல்ல. அதனால அதுதான் முக்கியமாக அவங்க பார்க்கணும். அவங்க வந்து என்ன வேற விதங்கள் அவங்களுக்கு அந்த ராஜ்யசபா வேகன்சியை வந்து திமுகவும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டுத்தையும் வெயிட் போட்டு பார்க்குறாங்க. இது எந்த தராசு எங்கே கீழே போகிறதுன்னு நமக்கு தெரியாது. திமுக தராசா அதிமுக தராசா எது கீழே போகிறதோ அதுக்கேற்றபடி அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க வச்சுக்கோங்க. இன்னொரு பாயிண்ட் இருக்குது. அதாவது வந்து ஓபிஎஸ் வந்து நீங்கள் இந்த லிஸ்ட்டில் எப்படி சேர்த்தீங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து. ஏன்னா அவரே சொல்லிட்டார் நான் எந்த அரசியல் கட்சியும் நடத்தலைன்ட்டு. கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி ஒரு கையறு நிலையில் இருக்கார் ஓபிஎஸ் ஆக்சுவலாக. ஏன்னா பாலிடிக்ஸில் வந்து சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்காட்டி நீங்கள் இப்படி தான் நீங்கள் அவஸ்தைப்படுவீங்க. என்றைக்கு ஈரோடு கிழக்கில் நீங்கள் பாஜக பேச்சை கேட்டு வெளில வந்தீங்களோ அன்னிலேருந்து உங்களுக்கு பின்னடைவு ஆரம்பம். உங்கள் ஃபைட்டை நீங்கள் போடணும். பாஜகவை நம்பி உங்கள் ஃபைட்டில் நீங்கள் அமைச்சிருந்தீங்க பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் பண்ண பெரிய தப்பு. ஒருத்தர் எதிரின்னு நீங்கள் தீர்மானிச்சிட்டிங்கன்னா இறங்கி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கு யார் யாரை சேர்க்கணுமோ அவங்களெல்லாம் சேர்க்கணும். துரோகியை வீழ்த்துறதுக்கு நீங்கள் எதிரியோட கூட கை கோகலாம். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து இன்னைக்கு நிராயுதபாணியாக நீங்கள் நிற்கிறீங்க. இல்லை, காலம் ஒன்றும் கடந்து போயிடலையே, இன்னும் இருக்கே, டைம் இருக்கே. காலம் இருக்குது சார். பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ காலத்தில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி உங்கள் எதிரியை வீழ்த்துறதுக்கான எல்லா யுக்திகளையும் நீங்கள் கையாண்டுருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. உங்களை விட்டு உங்கள் தளபதிகள் ஒவ்வொருத்தராக போயிட்டுருக்காங்க. உங்கள் கூட இருந்த குரூப்பெல்லாம் போயிட்டுருக்கு. அதனால் அவர் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டார். அதனால அவருக்கு இனிமே என்ன வாய்ப்பு இருக்கு? ஆமா, அவரோட அந்த டிமாண்ட் குறைஞ்சு போச்சு. ரெண்டாவது, அவர் கடந்து வந்த பாதைக்கும் அவர் திமுகவுக்கு போனாலும் மற்ற மந்திரிகளா அதிமுக இருந்தவங்க, எம்எல்ஏக்களா இருந்தவங்க எல்லாம் திமுகவுக்கு போறதுக்கும் இவர் போறதுக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்லைட்டா வித்தியாசம் இருக்கு. ஒரு 3 தடவை முதல்வராக இருந்திருக்காரு. அந்த சீனியர் ஒருங்கிணைப்பாளர், ஒரு கட்சியை ஒருங்கிணைப்பாளர் இருந்திருக்கு. அதை பத்தின கேஸ் வேற கோர்ட்ல இருக்கு. நீங்க டக்குன்னு நீங்க டிஎம்கே போயிட்டீங்கன்னா அந்த கேஸ் என்ன ஆக்சுவலா. ஸோ ஒரு சிக்கலான ஏரியாவில் அவர் இருக்கார். அது வந்து சரியான நேரத்தில் சரியான ஆக்ஷன் எடுக்காதனால வந்த வினை இது ஆக்சுவலாக. சரி, திரு ரவீந்திரன், 3 தரப்பு, திரு பன்னீர்செல்வம், திரு ராமதாஸ், திருமிகு பிரேமலதா விஜயகாந்த், என்ன எதிர்பார்ப்பு? இந்த 3 தரப்புக்கும் என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? கூட்டணியில் சேரணும் அப்படின்னா இவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க? தேமுதிகவை பொறுத்தவரையில் அவங்க தொடர் தோல்விக்கு பிறகு ஒரு வெற்றி கூட்டணியில் இடம் பெறணுங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இருக்குது. அந்த வெற்றி அவங்களுக்கு கை கொடுத்துன்னா மீண்டும் அவங்களுக்கு 29 தேர்தல்லாம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிற எண்ண ஓட்டத்தில் அவங்க தங்களுடைய டிஎம்கே ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ அர்த்தமெட்டிக்கலி ஸ்பீக்கிங் டிஎம்கே வந்து 47 விழுக்காடு வாக்குகள் முக ஸ்டாலினை முன்னிறுத்தி, ராகுல் காந்தியை 19 முன்னிறுத்தின மாதிரி இல்லாமல் 24 முக ஸ்டாலினை முன்னிறுத்தி தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போகிறோன்னு 47 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்காங்க. என்டிஏ கூட்டணி தேமுதிகவை தவிர்த்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி 20 விழுக்காடு வாக்குகளும், இவங்க ஒரு 18 விழுக்காடு வாக்குகள், அதில் இவங்கெல்லாம் இல்லைன்னா கூட ஒரு 15 விழுக்காடு உள்ள வாக்குகள் உள்ள கட்சியெல்லாம் சேர்த்தா ஒரு 35 விழுக்காடு பலம் கொண்ட என்டிஏ ஒரு இது, 47 விழுக்காடு பலம் கொண்ட திமுக அணி. இதில் தேமுதிக சேர்ந்தா ஒரு 50 விழுக்காடு வரும். 2 அணிக்கு இடையில் உள்ள வித்தியாசம் 15 விழுக்காடு இருக்கும். அதுக்கு மேலே ப்ரோ இன்கம்பன்சி, ஆன்டி இன்கம்பன்சி, கெமிஸ்ட்ரி பலதும் இருந்தாலும் கூட கம்ஃபர்டபுளாக
ஒரு பெரிய அணியில இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்குது. திமுகவுக்கு போனா குறைந்த அளவிலான தொகுதிகள் வித் ராஜ்யசபா அப்படின்னு அகாமடேட் ஆக முடியுமா திரு பிரியன் சார் சொல்ற மாதிரி? அவங்களுக்கு திமுகவோட நெசிட்டி எந்த அளவுக்குங்கிறத வச்சுதான் அது முடிவாகும். திமுகவை பொறுத்த அளவுல சோசியல் போலரைசேஷனுக்கு தேமுதிக ஒரு பலன் உள்ள ஒரு பெனிஃபிஷியல் அலையா தான் நான் பார்க்கிறேன். காரணம், அவங்க கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில 2024 பெரிய அளவுக்கு ஏடிஎம்கே அணிக்கு ஓட் டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. அந்த அணியில எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தபடியா 5 இடங்களை பெற்று ஒரு பிரச்சார வல்லுநராகவும் அவங்க அதில் திகழ்ந்தாங்க. ஸோ அந்த வாக்குகள் பல இடங்களில் டெபாசிட் கிடைக்கிறதுக்கு அதிமுகவுக்கு உதவி பண்ணிச்சு. இன்னைக்குள்ள சூழ்நிலையில ஈரோடு கிழக்கு, விக்கிரவாண்டி இந்த எலெக்ஷன் நடந்த ஓட்டிங் பேட்டர்னை திமுக ஆய்வு பண்ணி பார்த்தா அவங்களுக்கு தேமுதிக இருந்தாங்கன்னா இந்த வடபுலத்திலும் மேற்கு புலத்திலும் மற்ற எதிரணி 2வது அணிக்கும் அவங்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் பெரிய அளவில் கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இன் ஷார்ட் பெரிய அளவுக்கு ஃபைட்டே இல்லாத அளவுக்கு திமுக கேக் வாக்குங்கிற ஒரு சூழ்நிலையை தேமுதிக கூட்டணி அங்க வந்தா அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ தேமுதிக திமுகங்கிறது ஒரு வின்-வின் சிச்சுவேஷன். எஸ் வின்-வின் சிச்சுவேஷன் ரெண்டும் கொடுக்கும். இந்த கம்ஃபோர்ட் ஏடிஎம்கேவோடவோ தாவேகாவோட போகும்போதோ தேமுதிகவுக்கு இருக்க போறதில்ல. பட் தேமுதிக இங்க அதிமுக பாஜக அணி என்டிஏக்குள்ள போனா பல இடங்கள்ல ஃபைட்டை டைட் பண்ண முடியும் அதிமுக அணி. சோ ஃபைட்டை டைட் பண்ணதுக்கு தேமுதிக அதிமுக பாஜக பாமக அணிக்கு தேவை. தேமுதிகவுக்கு என்ன லாபம்? தேமுதிகவுக்கு லாபம் அதிமுகவோட போகும்போது தேமுதிகவுக்கு அதிமுகவோட போறதுல நஷ்டங்கள் அதிகம், உறுதியா நஷ்டங்கள் அதிகம். இதுவரை அதிமுக கூட்டணியில் அவங்க 2 முறையும் வெற்றி பெறல. 3வது முறையும் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டி மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்ப நீங்க விழுப்புரம் சிதம்பரத்தில் 36 விழுக்காடு வாக்கெடுத்த ரெட்டையில, கடலூர்ல அந்த நாமக்கல், கள்ளக்குறிச்சி, இந்த சேலம் வாக்கை விட குறைவா ஒரு 10 விழுக்காடு வாக்கு தான், 10 விழுக்காடு வாக்குகள் குறைவா எடுக்கிறாங்க. அப்ப அதிமுக வாக்குகள் தேமுதிகவுக்கு சரியா டிரான்ஸ்பர் ஆகல. தேமுதிக வாக்குகள் அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. சோ அந்த வின்னபிலிட்டிங்கிறது 19, 24 2 எலெக்ஷன்லயுமே அதிமுக கூட தேமுதிகவுக்கு சரியா வரல. மேலும் 2021 அதிமுகவோட நடவடிக்கையால அந்த கூட்டணியில் இடம்பெற முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது. சோ இதெல்லாம் வேவ் பண்ணி பார்த்து ஆஃபரை பார்த்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, திரு பன்னீர்செல்வத்திற்கு வந்துருங்க. பன்னீர்செல்வத்தை பொறுத்த அளவுல அவர் மனோஜ் பாண்டியன் அவங்க அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி, அது திமுக தோல்வி அடைஞ்ச தொகுதி. நமக்கு ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் தந்துருவாங்கிற ஒரு அசூரன்ஸோட அவர் உள்ள போயிருக்கிறாரு. அவர் இண்டிவிஜுவலாட்டே எனக்கு அங்க செல்வாக்கு இருக்குன்னு போயிருக்கிறாரு. அவரையும் தாண்டி இவர் வைத்தியலிங்கம் டெல்டாவிலே அவருக்கு ஒரு செல்வாக்கு உண்டு, ஒரு பேக்கிங் உண்டு. ஒருத்த நாட்டிலே அவர் செல்வாக்கானவர் மட்டுமல்ல, டெல்டாவுக்குள்ளே ஒரு பெரிய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவர். அவரும் திமுக அணிக்குள்ள நமக்கு ஒரத்தநாடு சீட்டு உறுதிங்கிற லெவலில் அவர் உள்ள போயிருக்கிறாரு. இப்போ பன்னீர்செல்வத்துக்கு கூட இருக்கிறது ஓபிஎஸும் உசிலம்பட்டி எம்எல்ஏயும் தான். பட் பன்னீர்செல்வத்துக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது. அவர் முன்னாள் முதல்வர், ஒரு கட்டத்தில் அவருக்குள்ள மக்கள் அபிமானமே பெருசா இருந்தது. அது அந்த கிராப் கீழே இறங்கி இருந்தாலும் கூட அவருக்கு உள்ள அந்த ஸ்டேச்சரை திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்திக்கலாம். அவருடைய கேரக்டர் இடியோசின்கிரேசிங்கிறது தன்னிற்குடைய தலைமைக்கு எதிராக டாப்பிள் பண்ணதுக்கோ சதி பண்ணதுக்கோ முயற்சி பண்ணாதவர். ஜெயலலிதாவாலே பரதன்னு பாராட்டப்பட்டவர். அவருடைய கெப்பாசிட்டி, அவருடைய இமேஜ், அவருடைய இதுவரை உள்ள அரசியல் நடவடிக்கைகள்ல அவருக்கு யாரையும் கவுக்க முயற்சி பண்ண மாட்டார். திரு மனோஜ் பாண்டியனும் திரு வைத்திலிங்கமும் எடுத்த மாதிரியான ஒரு முடிவை திரு ஓபிஎஸ் எடுத்துட முடியுமா? அந்த முடிவு அவருக்கு திமுக சைட்ல மீண்டும் அதிகாரத்துக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி அவருக்கு அதிகார மையத்துக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுன்னா மீண்டும் இரட்டை தலைமை, ஒரே இலையில எடப்பாடி, ஒரே இலையில பன்னீர்செல்வங்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி 3 பேருக்கு இடமில்லைன்னு சொல்லும் போது பாஜக எடப்பாடி கிட்ட கெஞ்சி கேட்டது விளைவாட்டு ஒருத்தரை மட்டும் அனுமதிச்சிருக்கிறாரு, டிடிவி தினகரனை மட்டும் அனுமதிச்சிருக்கிறாரு. இவங்க 2 பேருக்குமே இடம் இல்ல. அப்ப இந்த இடத்துக்குள்ள அவருக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்குது? இல்ல என்டிஏக்குள்ள திரு பன்னீர்செல்வத்திற்கு வாய்ப்பே இல்லையா? இனிமே என்டிஏக்குள்ள கெஞ்சி அறிக்கை விட்டும் அவருக்கு கதவு அடைக்கப்பட்டது. டிடிவிக்கு அடைக்கப்பட்ட கதவு
3 பேருக்குமே நீங்க கதவை அடைச்சிங்கன்னா என்னன்னு திரும்ப என்டிஏ ஆட்களே வந்து கதவை திறங்குன்னு சொன்ன பிறகு போனா போட்டுன்னு டிடிவி கதவை திறந்திருக்கிறாரு. அப்படி திறக்கும் போதே சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் கதவு அடைக்கப்பட்டதுதாங்கிற சொல்லும் போது இனிமேல் இவர் அவமானப்படுத்தப்பட்டு அங்க கதவு திறந்தாலும் இரட்டை தலைமையா 50-50 இருந்த இடத்துல ஏதோ 1-2 சீட்டுக்கு போறதுல அவருக்கும் மரியாதை இல்லை, அவர் சொந்த வாக்காளர்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இருக்கிறதுல அவருக்கு பொலிட்டிக்கல் ஃபீச்சருக்கு டிஎம்கே அலையன்ஸ் தான். திரு ராமதாஸ் என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு? அவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? டிமாண்ட் என்னவா இருக்கு? ராமதாஸ் சகோதரர் பிரியன் சொன்ன மாதிரி ஒன்றுபட்ட பாமகவே மீறி தான் 2019 திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்தாங்க. அதுதான் ராமதாஸ் அவங்களுக்கு கிடைச்ச முத அடி. அது அவங்க இல்லாமலே ஜெயிக்க முடியும், சகோதரர் தொல் திருமா வெற்றி வீரர்னு நிறுவ முடியும்னு கலைஞர் மாதிரி 5 அரசியல் பண்ணாம ரொம்ப போல்டா ஒரு டிசிஷன் எடுத்து ஸ்டாலின் பண்ணி அதுல வெற்றி பெற்றிருக்கிறாரு. இப்ப அந்த தோத்து போன அணிக்குள்ள அன்புமணிக்கு தான் ஆதரவு வளையம் அதிகம்ங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் முடிவெடுத்தது எடப்பாடி பழனிசாமி. 18+1 19+1 அன்புமணி கன்சிஸ்டண்டா திமுக எதிர்ப்புல நிக்கிறதுனாலையும் அன்புமணி தலைமையில் வந்த வாக்கு ஸ்டாலின் எதிர்ப்பு உணர்வு கொண்ட வாக்கு. இது டாக்டர் ராமதாஸ் தான் செய்த ஒரு அரசியல் வியூகம். அதாவது கலைஞரே முதல்வராக இருக்கும் போது அந்த வாக்காளர் மத்தியில் அன்புமணி ஸ்டாலினோட திறமசாலின்னு ஒரு எண்ண ஓட்டத்தை அவர் ஃபோல் பிளே பண்ணி தான் உருவாக்கி கொடுத்தாரு. அதை இன்னைக்கு அன்புமணி சாதகமாக்கிக்கிட்டு திமுக எதிர்ப்பை கன்சிஸ்டண்டா பேசி அது எடப்பாடிக்கு உகந்தா இருந்ததுனால அவரை சேர்த்துக்கிட்டாரு. இப்ப டாக்டர் ராமதாஸுக்கு பார்கெனிங் பவர் இல்ல, ஆப்ஷனும் இல்ல, பட் இமேஜ் இருக்கு. ஒரு வன்னியர் சமூக மத்தியில் இந்த ஜாதிக்கு இந்தியாவிலே இந்த ஒரு ஜாதிக்கு ராமதாஸ் செய்த அளவுக்கு உள்ள நன்மை, குறிப்பா வன்னியர் சமூகத்துக்கு 30 ஆண்டுகள்ல அந்த சமூகத்தின் வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் டாக்டர் ராமதாஸ் செய்த நன்மை அபரிதம்ங்கிற அந்த குட்வில் இருக்குது. இது எப்படி ஓட்டாகும்ங்கிறதுல பெரிய சிக்கல்கள் இருக்கு. இதுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திருமாவளவன் ஒரு வெற்றி வீரருங்கிற அந்த இதை ராமதாஸ் தேவைப்பட மாட்டார், உடைச்சுக்கிட்டு ராமதாஸை எடுக்க முடியாது. ஓகே திரு இதயா, கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய கட்சிகளுக்கு இந்த 3 பேர் தொடர்பாக என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? திரு ராமதாஸ், திரு பன்னீர்செல்வம், திருமிகு பிரேமலதா விஜயகாந்த். அது திமுகவோ அதிமுகவோ தாவேகாவோ? அதுக்கு முன்னாடி இந்த சார் சொன்னார், இந்த 35% ஓட்டு 50% தேமுதிக போனால் 47-50 அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார் வந்து விஜய் வந்து களத்திலே இல்லைன்னு ஒதுக்கி வச்சுட்டாரு, தூரமாக தூக்கி வச்சுட்டாரு. என்ன அது வந்து இப்போ யாருக்கு என்ன ஆக போகுதுன்றது தெரியாது. போன தடவை வாங்குறது அது பழைய வாக்குகள் அந்த பார்லிமெண்ட்ல வாங்க. இந்த தடவை அது எங்க அந்த 35ல இருந்து விஜய்க்கு எவ்வளவு 35 கூட்டிட்டீங்கன்னா மீதி 15 இருக்கு. அப்பவும் திரு சீமானையும் கணக்குல எடுத்துக்கணுமே. ஆமா, இல்ல அதுல நான் தெளிவா தான் இருக்கிறேன். சரி, விஜய்ங்கிற ஒரு புதிய சக்தி. அவர் 47ஐயும் பலவீனப்படுத்துவாரு, 18ஐயும் பலவீனப்படுத்துவாரு, 8ஐயும் பலவீனப்படுத்துவாரு, 23ஐயும் பலவீனப்படுத்துவாரு. நான் அது மண் குதிரைன்னு சொல்றேன். நான் என் கருத்துல என்னைக்கு நான் தெளிவா இருக்கிறேன். சரி, ஓகே. அது வந்து ரெண்டாவது இந்த ராஜ்யசபா சீட்டு டிமாண்ட் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அது வந்து இப்போ மார்ச் மாசம் வந்தா ரைட்டு, நம்ம ஜூன் மாசம் ஜூலை மாசம் தான் வந்தா யார் ராஜ்யசபாவுக்கு இப்போ உத்தரவாதம் கொடுக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏப்ரல்ல நடத்தி ஆனது, ஜூன்ல வரலான்றாங்க. இல்ல ஏப்ரல்ல நடத்தி ஆனது, அது தள்ளி போட முடியாது. ஏன்னா இந்த அசம்பிளியோட காலம் முடிஞ்சு போயிடும்ல, இந்த அசம்பிளி மெம்பர் செலக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அது வந்து ஏற்கனவே வந்தாங்க, மார்ச் ஏப்ரல்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஜூன்ல நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு இது நான் முடிவு தான் சொல்ற மாதிரி. ஆமா, இல்ல சார், இந்த அசம்பிளியோட உரிமை சார் எலெக்ஷன் கமிஷனுக்கு 6 மாசம் முன்ன போடுறதுக்கும் பின்னாடி அது அப்படி கிடையாது. இதுல யார் எலெக்ட் பண்றாங்க அவங்களோட உரிமை இதுல இருக்கு. அவங்க எலெக்ட் பண்ண வேண்டிய அடுத்த அசம்பிளிக்கு உள்ளவங்களையும் 6 மாசம் உயர்த்தினால தான் இப்ப வருது. ஜெயலலிதா பீரியட்ல சேஷன் பண்ணி கொடுத்தாரு, அநாகரிகமா முறை தவறி சேஷன் பண்ணி ஒரு சட்ட நுணுக்கம் உள்ள ஒரு விஷயம், அதை அன்டு பண்ணலாம். சரி சரி, அது நம்ம சட்ட நுணுக்கத்துக்குள்ள போவோம். அதனால அந்த டிமாண்ட் வந்து எப்படின்ற தெரியல, அந்த சட்ட நுணுக்கத்தை நம்ம வந்து உறுதி இல்லைன்னு சொல்ல வரல. எலெக்ஷன் கமிஷன் அதிகாரம் இருக்குன்னு தான் சொல்றேன். அதான் அதனால அது ஒரு இது இருக்கு. இப்ப நீங்க கேட்ட மாதிரி வந்து இப்ப டாக்டர் ராமதாஸ்க்கு பிரியன் சார் சொன்ன மாதிரி அந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா வலிமையே இல்ல, திரு ராமதாஸ்க்கு வேற வலிமையே இல்ல, வாக்கு சதவீதமே இல்ல. இவர் அவர் திமுகவோட பேசினால் கூட நீங்க வந்து அன்புமணி வந்து அதையே ஒரு பிரச்சாரமாக்குவாரு. ஏன்னா இவர் பாருங்க கடைசியா போய் இப்ப விடுதலை சிறுத்தைகளோட கூட்டணி வச்சுட்டாரு, நம்ம சமூகத்துக்கு செய்யற துரோகன்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணார்னா அவர் நினைக்கிற ஒரு டிரான்ஸ்பர் ஆகாது நிச்சயமாக. அது வந்து திமுக ஒருவேளை அவர் கூட்டணியில் எடுத்தாலும் அதன் மூலமா என்ன வாக்குகள் வரும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்களோ அந்த வாக்குகள் வராம போயிடலாம். அதே சமயத்துல கூடுதலா விடுதலை சிறுத்தைகள் தாவேக்கா போய் விடுதலை சிறுத்தைகளை பாருங்க அவங்க போய் ராமதாஸோட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு பேசினா ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு வங்கியே ஒரு சேதாரப்படுத்துது தாவேக்கான்னு ஒரு பேச்சு இருக்கு. அப்ப கூடுதலா வந்து வாக்கு இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகுது, அங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகாது, இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆயிரும்ன்ற அச்சம் இருக்கு. அப்படி இருக்கப்ப
திமுக அணி வந்து அவரை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். திரு ராமதாஸ் திமுகவுக்கு வர்றதுனால நஷ்டம் அதிகம் திமுகவுக்கு. ஆமா, நஷ்டம் தான் இருக்கும், நஷ்டம் தான் இருக்கும். ஓகே, வரவு இல்ல, செலவாகும், செலவு அதிகம். ஆமா, சரி, அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப அவருக்கு அடுத்த ஆப்ஷன்னா விஜயோட போறதுக்கு அவர் பெரிய விருப்பம் இல்லாம இருக்கதா தான் ஒரு தகவல் இருக்கு. இதுல வந்து பிஜேபி எல்லாரையும் இப்ப எப்படி வழிக்கு கொண்டு வர்றாங்களோ அதே மாதிரி டாக்டர் ராமதாஸ்டையும் பேசி 2 அணியையும் ஒரே கூட்டணியில் நீங்க வந்து ஏடிஎம்கே பார்த்துட்டீங்களா, நீங்க பிஜேபியை பாருங்க அப்படின்னு எப்படி வந்து இவர் நம்ம டிடிவி அவர்கள் போய் பியூஷ் கோயலை பார்த்தாரோ அது மாதிரி பார்த்து 2 பேருக்கும் மாம்பழம், 2 பேருக்கு சீட் நாங்களே டிவைட் பண்ணி கொடுக்குறோம், சுமூகமாக போங்க, இல்லைன்னா இப்போ வந்து கட்சியில் பிரச்சனை வரும், சின்னத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு பேசி அதற்கான முயற்சிகள் நடக்கிறதாவும் ஒரு தகவல் இருக்கு. அதனால அவருக்கு அந்த வாய்ப்புக்கு போறதுக்கு தான் கடைசியில் ஒரு அதிக வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. அதுல சீட் ஷேரிங்ல பிரச்சனை வரலாம். ஏன்னா அவருக்கு 18, இவருக்கு 5, 23 இப்போ பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அதை ஒத்துக்குவாரா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதுல ஒரு சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதை பிஜேபி கூடுதல் வாய்ப்பு வந்து திரு ராமதாஸ் என்டிஏக்குள்ளேயே வருவதற்கு இருக்கு, அதுக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். நான் அது 2 பேருக்குள்ள யாரு பலம்ன்றதுல இன்னும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஏன்னா அடுத்த ஜெனரேஷன்ல நிர்வாகிகள் தங்களுக்கு வாய்ப்பு வரணும், பதவிகள் வரணும்னு நினைக்கிறவங்க அன்புமணி தான் இனிமே ஃபியூச்சர். அதை பத்தி பாஜக கவலை இல்லை இல்லையா, அவங்க கூட்டணியா தானே பார்ப்பாங்க, அவங்க கூட்டணியா தான் பார்ப்பாங்க. அதை பத்தி 2 பேரையும் ஒரே இடத்துல அகாமடேட் பண்ணி மாம்பழ சின்னத்தை கொடுத்து இந்த தேர்தலுக்கு அவங்கள ஒன்றுபடுத்திடலாம் அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு வசதி இருக்கு. தேமுதிக பொறுத்தவரை அவங்க டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்குன்றதா 2 தரப்பும் சொல்றது. 2 தரப்பு, நான் அதிமுக தரப்புலையும் பேசினேன் இன்னைக்கு, திமுக தரப்புலையும் பேசுறேன். 2 பேரும் சொல்றது அவங்களோட டிமாண்ட் அதிகமா இருக்கு அப்படின்றதுதான். டிமாண்ட்ன்றது பல விஷயங்கள்ல இருக்கு. அதுல வந்து தேர்தல் செலவு முத கொண்டு இருக்கலாம். அதுல அந்த மாதிரி இருக்கிறதுல அந்த டிமாண்டை எப்படி அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ண போறாங்க, எண்ணிக்கை, விரும்பிய தொகுதிகள், அப்புறம் நீங்க ராஜ்யசபா, அதுக்கப்புறம் தேர்தலுக்கான நிதி இதெல்லாம் பல விஷயங்களை பேசுறாங்க. அதுல வந்து ஓடி அடையல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. எங்க போய் கனிய வாய்ப்பு இருக்கு நீங்க யோசிக்கிற? நான் யோசிக்கிற அளவு திமுக கடைசியா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கூட அதுக்கான பேச்சுவார்த்தை ஒரு இது நடந்ததா ஒரு தகவல். ரவீந்திரன் சார் ரொம்ப ஒரு இதழோரம் ஒரு புன்னகை புரியுற. சரி சரி. அதனால ஏன்னா அந்த தகவல் வந்து எல்லாருக்குமே தெரியும்ல, அவங்க பேசிட்டு இருக்காங்க, 2 பக்கம் பேசுறாங்கன்னா அப்போ வந்து 2 பக்கம் பேசிட்டு இருக்காங்கன்றது ஏற்கனவே ஒரு நடந்து அது ஒரு தப்பா கூட போச்சு. அது இந்த நேரம் அது இன்னும் தாமதப்படுத்தாம போனோம். ஏன்னா இப்ப அந்த அப்படின்னா நாளைக்கு மோடி வராரு, அப்படி போறா அந்த நேரம் பேசி முடிச்சு போயிருப்பாங்க. அவங்க வந்து பிரேமலதா பேட்டி நீங்க பாத்திருப்பீங்க, கோயில் வந்ததே எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த மாதிரி அவங்க தெரியல, அவங்க ஏதோ அவங்க கட்சி அவங்க பங்கன்ற மாதிரி பேசுறாங்க. திமுகவை புகழ்ந்தும் பேச தொடங்கி இருக்கு பேட்டி. அதனால அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு திமுகவும் அந்த அவங்களை விரும்புது, அவங்க வந்தா அதனால ஒரு நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்புது. தேமுதிகவுக்கும் அதுல நல்ல பெனிஃபிட் இருக்கும் அங்க போறதுனால. நீங்க அதிமுக போறதை விட அங்க போறதுல ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஸோ அதனால அந்த அங்க போறதுக்கு தான் வாய்ப்பு. பன்னீர்செல்வம், ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் வந்து இப்போ அவங்க பையன் போய் பியூஷ் கோயலை பார்த்ததா ஒரு தகவல் இருக்கு. ஆமா, உறுதிப்படுத்தவும் முடியல. ஆமா இருக்கு. அவர் வந்து இணைய போறதாகவும் கட்சியில பிஜேபியில இப்ப இணைய போறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. பையனா அப்பாவா? இல்ல பையன். அதுக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் சம்மதம் தெரிவிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. ஆனா அது நம்ம எந்த ஊர்ஜிதப்படுத்த முடியலன்னா, அதனால இருந்தாலும் அப்படி ஒரு தகவல் இருக்கு. ஸோ இவரை பொறுத்தவரை எடுக்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. நம்ம அதாவது நீங்க எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதாவது அவர் வந்து இந்த கட்சியில இருந்தாரு, அதனால அந்த கட்சி இந்த கட்சியில ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு, இந்த கட்சியில அதெல்லாம் வந்து ஒரு மேட்டர் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒருத்தர் ஒரு கட்சியில அவர் வந்து இப்ப இருக்க முடியாம வெளியேற்றப்பட்டு திரும்ப பல வாய்ப்புகள் பல முறை கோரிக்கைகள் வைத்தும் அது ஏற்கப்படாமல் நிராகரிக்கப்பட்ட பிறகு அவர் எந்த முடிவு எடுத்தாலும் மக்கள் அதை ஏற்றுக்க தான் செய்வாங்க. ஏன்னா எத்தனையோ கட்சி மாறி வந்தவர்களை இன்னைக்கு ஜெயிக்க வச்சு மந்திரிகளாகவும் இதாகவும் அழகு பார்த்துருக்காங்க மக்கள். அதனால மக்களுக்கு தெரியும் எந்த மாதிரி அவர் எவ்வளவு இறங்கி போனாரு, எவ்வளவு கோரிக்கைகள் வச்சாரு, அவரை சேர்க்கல, எடப்பாடி அவர்கள் சேர்க்கவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சாரு. அவர் எங்க போனா என்னன்னு நினைச்சு மக்கள் அடுத்த தேர்தல் அவர் ஜெயிக்க வைக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. ஒரு சாஃப்ட் கார்னர் அவர் மேல இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ரெண்டாவது அவருடைய நீங்க அவர் ரொம்ப ஆவேசமா பேச மாட்டாரு, பேட்டி கொடுக்க மாட்டார். மக்களை பொறுத்தவரை அவர் இமேஜ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. அவர் பாவம்ன்ற மாதிரியான ஒரு இமேஜ் தான் இருக்கு. கொஞ்சம் வெளிப்படையா பேசணும்னா அது ஒரு சமூகம் சார்ந்த சாஃப்ட் கார்னர்னு புரிஞ்சுக்கலாமா? சமூகம் தாண்டியும் இருக்கு அவருக்கு. அது இருக்கா? ஆமா, சமூகம் தாண்டியுமே பல பேர்ட்ட சரி அவர் சேர்த்துட்டாதான் என்ன அப்படின்னு சொல்லி பல பகுதியில பேசுறத நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டவராக ஓபிஎஸ் பாக்குறாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அவர் வந்து அந்த நீங்க ஏன் அதுனா அந்த முதலமைச்சர் அந்தஸ்துல இருந்தவர் அவர்ன்றதுனால பல முறை முதலமைச்சரா இருந்தவர். அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்றத வந்து எடப்பாடி அவர் ரொம்ப இது பண்றாரு, டார்ச்சர் பண்றாருன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. ஸோ அதனால வந்து அவருக்கு வந்து இப்ப திமுகவுக்கே அவர் போனால் கூட அதனால அவருக்கு ஒன்றும் பெரிய எத்தனையோ பேர் போயிருக்காங்க, இவருக்கு மட்டும் அது ஒரு பெரிய தடையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. அது அவர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருந்திருக்கலாம்.
இன்னைக்கு பொலிட்டிக்கல்ல ஒரு சிச்சுவேஷன் அப்படி இருக்கு அவருக்கு. இப்போ செங்கோட்டையன் எவ்வளோ இடத்துல இருந்தவர், இன்னைக்கு போய் அங்கே வந்து புஷியானதுக்கு கீழே தான், ஆதவர்ஜன் கீழே தான் இருக்காரு. அதனால இப்போ அது வந்து ஒரு பெரிய தடையா இருக்குன்றதுல அது இப்போ நம்ம விமர்சனம் பண்ணலாம். அவர் அதை தடை இல்லைன்னு நினைச்சு தான் அவர் போய் சேர்ந்திருக்காரு. அதனால வந்து திமுக போறதுக்கு இது ஒரு தடை கிடையாது அவருக்கு. ஆனால் அங்க போவதில் வந்து அவருக்கு அங்க என்ன டிமாண்ட், திமுக அதை எப்படி இப்ப எடுத்துக்குது? திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல அது எப்படி ஓபிஎஸ் திமுக வந்து ஏற்க தயாரா தான் இருக்கு. இப்ப வைத்தியலிங்கம் ஏத்துட்டாங்க, அதனால இவனை ஏத்துக்க தயாரா. வைத்தியலிங்கம் திரு மனோஜ் பாண்டியன் அவங்களை ஏத்துக்கிறதுல அவங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இருக்காது. ஆனா ஒரு ஸ்டேச்சர் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், முன்னாள் முதல்வர், அவர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு தலைமை பொறுப்புல இருந்த ஒருத்தர் அகாமடேட் பண்ண போகும்போது அதுல சேதாரம் வராத அளவுக்கு அவரை பொசிஷன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து எந்த கட்சியில இருந்து வர்றவங்களையும் திரும்ப திரும்ப இணைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அதற்கான பேச்சுவார்த்தையை நடத்த சொல்லி தலைமை கட்சி தலைமையே சில ஆளுகளை அனுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிதான் பேசி பேசி ஒருத்தராக கூட்டு வர்றாங்க. எல்லாரும் வந்து திடீர்னு அவங்களா ஓடி வர்றது இல்ல. இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்கன்னா இங்க இருந்து ஆள் அனுப்புறாங்க, பேசுறாங்க, அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இவர் பேசுற அதுல அவர் தான் டிமாண்ட் வைக்க முடியுமே தவிர திமுக அதுல ஒண்ணும் இல்ல. அவர் வைக்கிற டிமாண்டை வந்து திமுக ஏத்துக்குமா இல்லையான்றதான் பிரச்சனை. அவர் வரலாம், நிறைவேற்ற முடியுமா நிறைவேற்ற முடியாத அந்த கோரிக்கை, அந்த கோரிக்கை அப்படிதான் இருக்கும். இப்ப அவர் வர்றாரு, எனக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொடுங்க அப்படி இப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னா, இல்லங்க அது தர முடியாது, சபாநகர் தரம், இது மாதிரி அவங்க பேசலாம், டீல் பேசலாம் ஒருவேளை. அதனால வந்து அவர் தான் அந்த டிமாண்டை வைக்கணுமே தவிர திமுக பொறுத்தவரை அவர் வாங்க உங்களுக்கு மாவட்ட செயலாளரா 2 தொகுதி மாவட்ட செயலாளர் தர்றோம். இல்ல பையனை பிஜேபிக்கு அனுப்பிச்சிட்டு தான் போய் திமுக பையனை பிஜேபிக்கு அவர் அனுப்புறாரு நம்ம சொல்ல முடியாது. அவரா போறாரு. அவர் ஒரு மெச்சூர்டு இவர்ல பையன்ல ராமதாஸ் அன்புமணி இதை பார்த்த பிறகுமா நம்ம சொல்ல முடியும். இல்ல இது நல்ல பதில். அவரா போறாருன்னா அதுக்கு மேல இன்டர்பிரேஷன். பாயிண்ட் என்னன்னா பாலிடிக்ஸ் அவருடைய பாலிடிக்ஸ் இல்ல, அவர் பசங்களுடைய பாலிடிக்ஸ் தான் இப்ப முக்கியம். ஆக்சுவலா அவங்க எதிர்காலத்தை செக்யூர் பண்ணணும். அவர் அதுக்கு இவர் தடையாம இருக்க கூடாது. நான் ஏன் புரியல, நீ அப்படி போக கூடாது எனக்காக சொல்லவும் முடியாது. இவருக்கு கிடைக்கிற பொசிஷன் டிஎம்கேல ஒருவேளை பையன் வந்தா கிடைக்க போறது கிடையாது. ஆமா ஆமா. அப்ப பையனுக்கு ஒரு இது வேணும்ன்றது அப்படி நம்ம பலது பார்த்திருக்கோம். அண்ணன் ஒரு கட்சியில இருக்காரு, தம்பி ஒரு கட்சியில இருக்காரு. நம்ம இதுல ஆண்டிப்பட்டியில 2 பேருமே நேருக்கு எதிராக மோதனதை பார்த்தோம். நம்ம தூத்துக்குடி பெரியசாமி பையன் பிஜேபியில இருந்தாரு. அப்படி பலது நம்ம மாறி மாறி இருந்திருக்காங்க. திரு ராம்கி, கூட்டணி பலம்னு பார்த்தா திமுக ஏற்கனவே நிரம்பி வழியுது. அங்க பல வருடங்களாக ஒன்றாக இருக்கிறார்கள். அதிமுகவுக்கு ஏற்கனவே பிரிந்து போனவர்கள் மீண்டும் வர வேண்டிய ஒரு தேவை இருக்கு, பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. தாவேகா புதிய கட்சி, முதல்வர் வேட்பாளராக திரு விஜயை முன்னிறுத்தி இருக்கிறார்கள். அந்த தலைமை கீழே ஒரு கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அப்படின்னா இந்த 3 பேருக்கான டிமாண்ட் அதிகரிச்சு இவங்க தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்களா, இல்லையா அந்த கட்சிகள் வந்தா வரட்டும் வரலைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்காங்களா? அந்த கூட்டணியில் தலைமை ஏற்றுக்கொள்கிற திமுக, அண்ணா திமுக, தாவேகா தான் டிமாண்ட் பண்ற அந்த முடிவெடுக்கிற இடத்துல இருக்காங்க. அவங்க தான் சொல்றேன். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து எவ்வளோ முயற்சி எடுத்தும் வந்து நீ தாவேக்காவே அனுமதிக்கல. அவங்க வந்து பெரிய அளவு அவங்க சொன்னது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தும் சொன்னா கூட பெரிய அளவில் கொஞ்சம் முன்னாடி வந்து எல்லாரையும் வந்து கை குலுக்கிற அளவு கூட அவங்க சரியா இது இல்லை. ஸோ அதனால இது ஏதோ ஒரு பின்னாடி ஒரு கணக்குகளோட தான் அவங்க காத்திருக்காங்க. ஸோ அதனால இந்த 3 பேர் நீங்க சொல்லும் போது கூட இந்த 3 பேரை சொல்லுங்க. இந்த 3 பேருமே இவர்கள் முடிவெடுக்கலை. தலைமை வந்து இவர்களுக்கு ஆஃபர் கொடுக்கப்பட்டு விட்டது. அதை முடிவு செய்ய வேண்டியது இவர்கள் தான். ஸோ அதனால வேண்டுமா நிராகரிக்கணுமா இவங்க தான் முடிவு செய்யணும். அதனால இவர்களுக்காக அந்த தலைமை யாருமே காத்திருக்கவில்லை. அதுதான் நிஜம் ஆக்சுவலாங்க. ஆனால் நீங்கள் இங்கே இவங்களுக்கான சிக்கல் வந்து நம்ம வந்து இந்த தேர்தல்களை கணக்குகளை தாண்டி நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு டெப்த்தாக போக வேண்டியிருக்குது. ஏன்னா இது ஒரு உணர்வு ரீதியான ஒரு விஷயம். இவங்களுக்கான பிரச்சனை வந்து தேர்தல் காலத்து சிக்கல் கிடையாது. இது ஓராண்டுகளாக தொடர்ந்து இருக்க விஷயம். ஓபிஎஸ் அவர்களும் சரி, ராமதாஸ் அவர்களும் சரி, அவர்கள் வந்து ஒரு 3 முறை முதல்வராக இருந்தவர், ஒரு பெரிய கிங் மேக்கர். இவருக்கான சிக்கல் வந்து ஒரு இடமோ ஒரு ஆஃபரோ கிடையாது. இது அதை தாண்டி ஒரு இவங்களுக்கு வந்து பதவி ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. இது கட்சி தன்னை கட்டுப்பாட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா முக்கியம். இப்போ நீங்கள் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து நிச்சயமா நான் சொல்லுவேன், எடப்பாடி அவர் போட்டியா நினைக்கல. எடப்பாடி தன்னை கேட்டு செயல்பட வேண்டும் அவர் நினைக்கிறார். அதே போலதான் ராமதாஸ் அவர்களும் அன்புமணியை போட்டியா நினைக்கல, அன்புமணி தன்னை கேட்டு செயல்பட வேண்டும் நினைக்கிறார். ஸோ அப்போ அவங்களுக்கான அல்டிமேட் எய்முங்கிறது அந்த தலைமை, அந்த பதவி அதிகாரம், உச்ச அதிகாரம் தன் கையில இருக்கணுங்கிறது. இப்போ நீங்க அவங்க முன்னாடியும் நீங்க சொன்னது நடக்கல, இனிமேல் நடக்க போறதும் இல்ல. ஒரு தேர்தல் காலத்து நெருக்கடியில் நடக்க போவது இல்லை. இல்ல தேர்தலை கடந்தும் நடக்க போறது இல்ல. அதான் அது ஒரு சிக்கல். ஏன்னா தேர்தலில் ஒரு வேலை இவருடைய காம்படிட்டர்ஸ் வந்து பெரிய ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்தாங்கன்னா அது ரொம்ப சிக்கல் ஆயிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை நீங்க இவங்க அந்த தலைமை 3 தலைமை இருக்குல்ல, அந்த 3 தலைமை உங்களுக்கு 10 இடங்கள் 20 இடங்கள் கொடுத்தா கூட அதனால இவங்க நிறைவடைய போவதில்லை. ஏன்னா இவர்களுக்கான எதிர்பார்ப்புங்கிறது வேற.
இப்ப நீங்க அவங்க அன்புமணி கொடுக்கறத விட அதிகமான இடங்களை ராமதாஸ் கொடுத்தாலும் ஒப்புக்கொள்வாரா? அப்படிலாம் பார்த்தா கூட அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். அதாவது என்னன்னா, நீங்க இங்க வந்து அவங்களுக்கான தேவை வேறு விதமா இருக்கும்போது இப்ப இவங்க இதுல வந்து இந்த தேர்தல் அரசியல்ல வந்து ஒரு தீர்வே அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆக்சுவலா அப்ப நீங்க தேர்தலுக்கு முன்பு பின்பு இந்த பிரச்சனையை பிரிச்சீங்கன்னா, தேர்தல்ல இது என்ன ரிசல்ட்டை கொடுக்க போது, இவங்க என்ன நிரூபிக்க போறாங்கிறத பொறுத்து தான் தேர்தலுக்கு பிந்தைய எதிர்கால அரசியல் வாழ்க்கை தீர்மானிக்கப்படும். கண்டிப்பா இவங்களுடைய அரசியல் வாழ்க்கை, இந்த 3 பேருடைய அரசியல் நிச்சயமா தீர்மானிக்கும். அப்ப அது இதுல அவங்க என்ன முடிவை சரியா எடுக்கிறாங்க, அது என்ன அவுட்புட்டை கொடுக்க போகுதுங்கிறத பொறுத்து தானே நீங்க சொல்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் எதிர்காலத்துல தீர்வு கிடைக்க போகுது. அப்ப இந்த முடிவை இவங்க தானே சரியா எடுக்கணும். அதுல அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்னன்னா, நீங்க ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் மனோஜ் பாண்டியன் முறையோ ஒரு வைத்திலிங்கம் முறையோ ஜஸ்ட் லைக் தட் நீங்க எடுக்க முடியாது. நீங்க இந்த குன்ன முன்னாள் எம்எல்ஏவோட சிக்கல் நம்ம புரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட அதை விட பல மடங்கு சிக்கல் ஓபிஎஸ் இருக்கு. அது உணர்வு ரீதியாக அவரை வந்து ஒரு அதிமுக விசுவாசியாகத்தான் எல்லாரும் பாக்குறாங்க. நீங்க எந்த கட்சிக்கு போனாலும் அப்படிதான் பார்ப்பாங்க. அவர் ஜெயலலிதாவுடைய சிஷ்யர், ஜெயலலிதாவோட விசுவாசி தான் பார்ப்பாங்க. அவர் எப்படி அதிமுக போக முடியும்? ஸோ பெரிய சிக்கல். ரெண்டாவது, அவருடைய அல்டிமேட் எய்ம் என்பது அதிமுக தலைமைக்கு வருவது தான். ஆக்சுவலா நீங்க திமுக கிட்ட போன பிறகு அந்த ஸ்கோப்பே போயிடுது. ரெண்டாவது, அங்க நீங்க அவருக்கு பிரிக்கவே முடியாத அடையாளங்கிறது அந்த அதிமுக விசுவாசி, அதை தவிர்க்க முடியாது. சோ அப்படி இருக்கும்போது ராமதாஸ் அவர்களுக்கும் சரி, நீங்க இப்ப நீங்க திமுகவை வந்து திரு ஓபிஎஸ்க்கு ரூல்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு முன்னாள் முதல்வர், பெரிய ஸ்டேச்சர் உள்ள தலைவர், கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் விஜயை ஏத்துக்கிட்டு போலாமா அப்படின்னு இன்னொரு வாதம் வைப்பீங்கல்ல நீங்க தாவேகாவுக்கும்? நிச்சயமா. அங்க தாவேகாங்கிற ஆப்ஷன் எப்படின்னா, இந்த இடத்த நான் வந்து ஒரு இன்டர்மிஷன் மாரி இந்த இடத்த கடந்து போகணும்னு நினைக்கிறேன். இந்த 2026 தேர்தலை கடந்து போக நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு ஒரு திரிசங்கு சொர்க்கம் மாதிரி ஒரு ஒரு தற்காலிகமான இடமா இருக்குன்னா அங்க போலாம். ஏன்னா நீங்க வந்து எல்லாரும் பிரஷர் போடும்போது நீங்க உங்களுடைய செங்கோட்டையனுக்கோ ஜேசிடி பிரபாகருக்கோ நீங்க சொல்றது சரியா இருக்கும், பொருத்தமானதா இருக்கும். கடந்து போகணும், இந்த 3 மாத காலத்தை எப்படியாவது தள்ளிடணும், எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்துக்கலான்ற. ஓபிஎஸ்ங்கிறவர் திருப்பி நம்ம என்ன திமுகவுக்கு பேசணுமோ அதுல இருந்து 1% கூட நம்ம குறைச்சு பேச போறதே இல்ல. ஒரு தலைவரை நீங்க திரு விஜய்க்கு போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணணும், அவருக்கு கீழே நீங்க அகாமடேட் ஆயிட்டு திருப்பி வந்து நான் ஏடிஎம்கே ஓனர்ஷிப் எடுத்துக்கணும்னு வர்றது பெரிய சிக்கல் இல்லையா? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எதுக்காக நான் சொல்றேன்னா, செங்கோட்டையன் அவர்கள் அவங்க தாவேகா பக்கம் போறது வரைக்கும் தாவேகாவில் வந்து ஜெயலலிதா பத்தி யாருமே பேசினதே கிடையாது. செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறம் தான் அங்க வந்து ஜெயலலிதாவையும் அங்கீகரிக்கக்கூடிய இடத்துல தாவேகா மாறுனுச்சு. ஆக்சுவலா அளவு பண்ணாங்க, ஜெயலலிதா பத்தி பேசுங்க. ஒருவேளை ஓபிஎஸ் அங்க போனா அவருக்கான விஷயங்கள், அவருக்கான அதிமுக எதிர்ப்பு நிலை சரி, அவருடைய பாஜகவுடன் பயணி செய்த தொடர்புகளா இருக்குல்ல, அதை அவர் அங்கிருந்து செய்ய முடியும். இதை விஜய் அனுமதிப்பாராங்கிறது தெரியாது. ஆனா நீங்க திமுக போறதுக்கு தாவேகா போறதுக்குள்ள பெரிய வித்தியாசமே அதுதான். நீங்க அங்க போய் இருந்துட்டு உங்களுடைய தொடர்புகள் நீட்டித்துக் கொள்ளலாம், வெயிட் அண்ட் வாட்சிங் மாதிரி பார்க்கலாம். ரிசல்ட் எப்படி ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஒருவேளை எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டால் அப்போ உடனே இல்ல ஒருங்கிணைத்த அதிமுக, அப்ப நிச்சயமாக ஓபிஎஸ் யாரும் தவிர்க்கவே முடியாது, அப்போ பேசலாம். சோ இதெல்லாமே ஒரு டெம்பரரி ஒரு சொல்யூஷனா பண்ணலாம். ஆனா இதை தாண்டி திரும்பவும் அதான் சொல்றேன், இது வந்து அவங்களுக்கு எலெக்ஷன் மூலமாக அவங்களுக்கு தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அவங்க தேடவே இல்லை. ஆக்சுவலா இதுக்கு நிரந்தரமான தீர்வை இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நமக்கு கிடைக்குமா? ஒருவேளை ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் பிரஷர் கொடுத்து நம்ம திரும்ப அதிமுக எலெக்ஷன் மூலமா அவங்க தீர்வை தேடவே இல்லைன்னு சொல்றதுலயே என்ன ஒரு முரண்பாடு இருக்குன்னா, எலெக்ஷன் மூலமாக நான் யாருன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் அவர்களுக்கு சேர்ந்தே தானே இருக்கு. இல்லைன்னா ஏன் பலாப்பழ சின்னத்துல போய் அவர் போட்டி போட போறாரு ஓபிஎஸ்? அப்ப எலெக்ஷன்ல அவர் யாரு, என்னுடைய செல்வாக்கு என்னன்னு நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. எப்படி எதிரிய துரோகியை வீழ்த்தணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்திலையும் அவங்க இருக்காங்க. நிச்சயமா இருக்கு. அதுதான் நீங்க அத போகும்போது 2024 என்ன ரிசல்ட் வந்தோ அது போன்ற ரிசல்ட் வந்ததுன்னா கூட திரும்ப அப்படியே சைக்கிள் போட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்துற மாதிரி ஆயிடும். இப்ப இந்த இடத்துல அவருடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னா, இந்த சீட்டு பேரங்கள் ஆஃபர்லாம் தாண்டி எப்படியாவது யாராவது செய்து நம்ம அதிமுக போக முடியுமா அப்படின்னு நினைப்பு. அதே போல ராமதாஸ் அவர்களும் அது பழையபடி ஒன்றா சேர்ந்து விட முடியுமோ அப்படிங்கறது அவங்க அல்டிமேட் அதோடைய எதிர்பார்ப்புகள். அதுதான் இதற்காக சில பேரங்கள் தாவேகாவை ஒரு ஆப்ஷன் குறித்து பேசும்போதெல்லாம் இந்த 3 மாதத்தை கடப்பதற்கு அதிமுக தலைவர்களுக்கு ஒரு உதவி செய்யும். தாவேகாவுக்கு போயிட்டு மீண்டும் அதிமுகவுக்கான உரிமையை கோர முடியும், திமுகவுக்கு போனா அந்த உரிமையை கோர முடியாது அப்படின்னு பேசுறாங்கல்ல, அது லாஜிக்கலி கரெக்ட் தானா? ஓபிஎஸ் வந்து தாவேகா ஆப்ஷனை எடுத்தா கூட, அது இந்த 3 மாதத்துக்கு டெம்பரரியாக எடுத்தா கூட, அவருக்கு வந்து அதிமுகவை பொறுத்த மட்டும் எடப்பாடி அங்கே இருக்கிற வரையும் அவருக்கு பர்மனெண்ட்டாக க்ளோஸ் மூடினது தான் திறக்காது. அவருக்கு இல்லவே திறக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எடப்பாடி வந்து ஈவன் தேர்தலில் வந்து ரொம்ப மோசமான தோல்வி கட்சி அடைஞ்சிருந்தா கூட
கண்டிப்பா ஏ? கண்டிப்பா நீ எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் அவர்தான் திரும்ப கண்டிப்பா இவருக்கான டோர் அங்க ஓபன் ஆகாது. இவர் தான் அங்க இருப்பார். ஏன்னா அதுக்கேற்றப்பட இவங்களை சேர்த்தா தோல்வி அடைஞ்சா கூட தன் தலைவராக கண்டினியூ பண்ணணும்னு தான் இவங்களை சேர்க்காம இருக்கார் ஆக்சுவலா. ஸோ அதனால அவர் ரொம்ப தெளிவா இருக்கார். அந்த கட்சி நம்ம கிட்ட இருக்கணும், 4 பேர் இருந்தாலும் நம்ம தான் அதிமுக, ரெட்டையிலை நம்ம கிட்ட தான் இருக்கணும், பாஜக அதுக்கு வேண்டிய போது சேர்த்துக்கிறது, வேண்டாத போது தள்ளி விடுறதுன்னு அந்த லெவலில் தான் அவர் போயிட்டு இருக்காரு. சார் இப்ப நீங்க 2 பேருமே சொன்னீங்க, ரவீந்திரன் சாரும் அதை தலையாட்டினாரு. ஒரு பேச்சுக்கு நீங்க சொன்ன மாதிரி தேர்தலில் பின்னடைவுன்னு ஒரு பொசிஷன் வரும்போது அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருப்பாரா, அதிமுகவுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட இல்ல தொண்டர்கள் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அந்த கட்சி இருக்குமா? இல்ல மேலும் அதிமுக இன்னொரு பிளவு வேணா வரலாமே தவிர அதுக்காக தலைமையை எடுத்து உடனே ஓபிஎஸ் கொண்டு அங்க உட்கார வச்சிட முடியாது. அது அபிஷியல் அதிமுக எடப்பாடி கையில தான் இருக்கு. அந்த அளவுக்கு மேனேஜ் ஒரு ஃபேக்ஷன் திரும்ப பிரிஞ்சு வரலாம் அதுல, அவ்வளவுதான். ஆனா அந்த எடப்பாடி பழனிசாமி இருக்கிற அதிமுகவுக்கு ஓபிஎஸ் ஒருபோதும் முடியாது, அவர் உள்ள விட மாட்டாங்க. சார் இடைவேளை சார், சுருக்கமா இடைவேளை போயிட்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான், அது பலையினம் அடையலாம், அந்த கட்சினா ஒரு எடப்பாடி தான். திரு ராம்கி, பிரதமர் வருவதற்கு உள்ளாகவே இறுதி வடிவம் கூட்டணி பெறுவதற்கான முயற்சிகள் நோக்கி தான் நகர்வுகள் இருந்தது. திரு பியூஷ் கோயல் அதற்காக வருகிறார். ஆனா கூட்டணி கட்சிகள் அதிகம் தேவைப்படக்கூடிய இடமாகவும் அதிமுக பாஜக இருக்கக்கூடிய நிலையில இவங்களெல்லாம் இழுத்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடையில ஒரு பெரிய இழுபறி நீடிக்கிறது தான் தெரியுது. அதெல்லாம் இல்லை, இது 2 மேஜர் விஷயம், முக்கியமான பார்ட்டிஸ் எல்லாமே வந்தாச்சு. இப்போ ஆக்சுவலாக பியூஷ் கோயல் மூலமாக இன்றைக்கி பாமக உள்ளே வந்தாச்சு, அமமுக வந்தாச்சு, வாசன் அவருடைய கட்சியெல்லாம் வந்தாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் ஓபிஎஸ் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் வந்து அவங்களுக்கு வந்து யோசிக்கணும்னா டைம் கொடுக்கலாம். அவங்க வந்தாலும் அந்த பெரிய பெர்செப்ஷன் மாறப்போதில்லை. ஆனால் நிஜமான மதில் மேல் புனைன்னா அது தேமுதிக தான், அதில் வந்து சந்தேகமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு வந்து இருதரப்பும் வந்து எந்த தரப்பு வேணாலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது அவங்க வைக்கிற ஆஃபர்லேயே ஒரு 3 விதமான அம்சங்கள் கூட இருக்கலாம். இதே சொல்ல மாதிரி தேர்தல் ஒரு விஷயம், ரெண்டாவது ராஜ்யசபா எம்பி அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதற்கான ஒரு உத்தரவாதம் வந்து இங்கே ஒரு வேளை அன்புமணிக்கோ தினகரனுக்கோ கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஸோ 2 பேர் தான் கொடுக்க முடியும். அதை தாண்டி அவர்களுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த கூட்டணி பக்கம் என்டிஏ பக்கம் வாய்ப்புகள் குறைவு. ஒருவேளை அதை திமுக தருவதாக ஒப்புக்கொண்டால் ஒருவேளை அவங்க அங்க மூவ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி சீட்டு ஒரு விஷயம் தினகரனுக்கு கொடுக்கணும்னு திரு பழனிசாமி நினைக்கிறாரா, நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படிதான் பேசப்பட்டதா ஒரு செய்தி இருக்குது. தினகரனுக்கு அது ஒரு முக்கியமா ஒரு ஜிகே வாசன் வேற கேட்கிறார் சார். ஜிகே வாசன் பதவி காலம் முடியுது, அவரும் கேட்கிறாங்க. சோ வாய்ப்பு அன்புமணிக்கும் தினகரனுக்கும் ராஜ்யசபா எம்பிக்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கிறதா தான் பிஜேபிக்கு இந்தியா பூரா இருக்கு. அதனால அவங்க அதிமுக கொடுக்கலனாலும் பிஜேபி கொடுப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு இந்த ஊர்ல யாருக்கு என்னது, இந்த ஜெயலலிதா இருந்த முறை பிஜேபி செய்துட்டாங்க, நம்ம தரவுகளின் அடிப்படையில் பேசணும். அங்க 2 பேர் கொடுக்குற இடத்துல 2 பேர் இருக்காங்க. இங்கே வந்து திமுக தான் கொடுத்தாகணும், வேறு எங்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால இந்த விஷயங்களை பொறுத்து தேமுதிக முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது தேமுதிக அடிப்படையில் ஒரு நியூட்ரல் பார்ட்டி. ஆக்சுவலாக அவங்க வந்து களத்தில் பணியாற்றுவதற்கு அவங்க தொண்டர்கள்ட்ட என்ன கூட்டணி சொன்னா போதும், அதை கச்சிதமாக செய்யக்கூடிய ஆட்கள் அவங்க. ஸோ அதனால அதுக்கான ஒரு டைரக்ஷன் மேடே கொடுத்துட்டா அவங்க செய்ய முடியும். இதை தாண்டி வந்து ஒரு பெரிய மாற்றங்களை வந்து கடைசி நேரம் 2019 அதுதான் அவங்க செய்துட்டு இருந்தாங்க. கடைசி நேரம் வரைக்கும் பேனர் வைக்கலாமா வைக்காம ஒரு இழுபறி இருந்துட்டு தான் இருக்கும். அந்த நிலைமை போக்கு இன்னைக்கும் இருக்கு. ஸோ நாளை வரைக்கும் நம்ம வந்து இறுதியாக சொல்ல முடியாத சூழல் தான். ஆக்சுவலாக நாளைக்கு வந்தா இவங்க வந்தா கூடுதல் பலம் அப்படின்றதா பொசிஷனா, இல்ல இவங்க வந்தாதான் ஜெயிக்க முடியும்ன்ற நிலைமையில இருக்காங்க? இல்ல அப்படி இல்ல. நான் வந்து நான் வாக்கு சதவீத அடிப்படையில் கூட பார்த்தா கூட பெரிய அளவுக்கு ஒரு வேல்யூ அடிஷனால தேமுதிக தர முடியாது. ஆனா களப்பணிங்கும் போது தொண்டர்கள் களத்துல போய் உற்சாகமா பணியாற்றுவார்கள். அது எந்த கூட்டணியா இருந்தாலும் அது ஒரு பெரிய தமிழ்நாடு முழுவதும் வாக்கு வங்கி வச்சிருக்கிற பெரிய அளவுல வாக்கு வங்கிங்க கூட நான் சொல்ல. ஒவ்வொரு தொகுதியிலும் கணிசமான தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க வந்து தேர்தல் பணியாற்றுவார்கள். அது எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் செய்யக்கூடியவர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. இது ஒரு பெரிய வேல்யூ அடிஷன். நான் வேற எந்த கட்சியிலையும் பார்க்கல. இந்த மாதிரி ஒரு பார்ட்டி நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ஈஸியா அவங்களால பண்ண முடியும். அவங்களுடைய வாக்கு சதவீதங்கிறது 0.4% தான் 2021. அது விஜயகாந்த் மறைவுக்கு அப்புறம் கொஞ்சம் அனுதாபத்தினால கொஞ்சம் உயர்ந்து இருக்கலாம். ஆனா அது ஒரு 2% மேல பெரிய அளவுல அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. நீங்க தேமுதிக வந்து நெகட்டிவ் ஓட்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆமா, ஏன்னா நீங்க மத்த கட்சியை நீங்க நம்ம பாமக பேசினா வந்தா விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு நெகட்டிவ் ஆயிரும்ன்றோம், விடுதலை சிறுத்தைகள் வந்தா பாமக ஓட்டு நெகட்டிவ் ஆயிரும்ன்றோம். இப்போ ஒரு டிடிவி ஓபிஎஸ்கே அந்த மாதிரி சில இதெல்லாம் வரும், ஏன்னா சமூக சார்ந்த இருக்கனால. பட் தேமுதிக வந்து அந்த ஒரு கரெக்ட். ஆனா ஏன் ஓட் டிரான்ஸ்ஃபர் வரும்போது திமுகவோட போனா ஓட் டிரான்ஸ்ஃபர் நடந்துரும், அதிமுகவோட போனா ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கலன்னா ரவீந்திரன் சார் சொன்னாரு. அப்படி ஏதாவது இருக்கா? தேமுதிக போய் திமுகவோட சேர்ந்தா 2 பேருக்கு லாபம்,
தேமுதிக போய் அதிமுகவோட சேர்ந்தா தேமுதிகவுக்கு லாபம் இப்போதைக்கு வந்து அங்க வாக்கு வங்கி குறைவா இருக்கு, அதனால போய் சேர்ந்தாலும் அது வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. இந்த விஷயம் வந்து பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் அப்ளை ஆகும். தேமுதிகவுக்கும் மற்ற ரெண்டு திராவிட திமுக அதிமுகவுக்கும் அப்ளை ஆகாது. தேமுதிக இந்த ரெண்டு பேர்ல யார் கூட சேர்ந்தாலுமே வந்து ஈவன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் விருதுநகர்ல வந்து விஜய் பிரபாகரன் அடிச்சு பிடிச்சி மேல வந்தார்ல. சோ இந்த வாட்டி கூட அருப்புக்கோட்டை நிக்க போறாரு, ஜெயிப்பார் கண்டிப்பா, வாய்ப்பு இருக்கு. அதனால தேமுதிக ரெண்டு கட்சிகளோட எந்த கட்சியோட சேர்ந்தாலுமே அது பெனிஃபிட் தான். ரெண்டாவது பெர்செப்ஷன் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கூட தேமுதிகன்ற பார்ட்டி இணையிறது வந்து விஜயகாந்துக்கு இன்னும் கொஞ்சம் அனுதாப ஓட்டுக்கள்லாம் இருக்குது. பிரேமலதா ஒரு நல்ல ஒரு கேம்பெயினர், அவங்க நல்ல பிரச்சாரம் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டியோட அவங்க இருக்காங்க. அதனால அவங்க சேர்ந்தாங்கன்னா அட்வான்டேஜ் தான், அதில் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து கடைசி நேரம் வரை இழுத்தடிச்சு ஒரு குழப்பம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதில் தான் அவங்க பேர் கெட்டு போகுது ஆக்சுவலாக. பிரியன் சாருக்கு கே சார் அமைச்சர் மேல என்ன கோவம் தெரியல. அருப்புக்கோட்டை தொகுதி திமுக கூட்டணியில போய் அருப்புக்கோட்டை தொகுதி விஜய் பிரபாகரன் அங்க நிக்கதான் ஒரு ஐடியா இருக்கு. ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு அவரு. ரவீந்திரன் சார், தேமுதிக அதிமுகவோட போனா அங்க ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காதுன்னு சொன்னீங்களா, அதுல என்னோட கருத்து தெளிவா நான் தரவுகளின் அடிப்படையில் தான் நான் சொல்றேன். 2019 அது சரியா நடக்கல, 24 சரியா நடக்கல, 21 எடப்பாடி பழனிசாமி பாமகவுக்காக தேமுதிக புறக்கணிச்சாங்க. கடைசி நேரத்தில் அவங்க டெஸ்பரேட் ஆகி தினகரன் லைன்ஸ்ல போக வேண்டிய நிலைமை இருந்து அது குறைவான வாக்கு சதவீதம் தான் எடுத்தாங்கிறது அவர் சொல்றதுல மறுக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. ஆனால் 2024 வேற கூட்டணிக்கு ஆள் இல்லாததுனால அன்னைக்கு வந்து 5 இடங்களை கொடுத்து தேமுதிகவை எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்கிட்டாரு. அப்பவும் அதுல என்ன பிரச்சனைன்னா, என்ன காரணத்துக்காக இவர் பிரியன் சொல்றாரோ அதே காரணம் ரிவர்ஸா தேமுதிகவுக்கு வேலை செய்யுது. பொதுவா தேமுதிகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் இல்ல, அது இதையா சொல்றது உண்மைதான். தேமுதிக சேர்க்கறனால எதிர்ப்புங்கிறது இல்லை. ஆனா 10.5 தொடர்பா தேமுதிக அவங்க சொன்ன நிலைப்பாடு முழுக்க சரியான ஒரு நிலைப்பாடு. அது பாமகவுக்கும் அவங்களுக்குள்ள விரோதம் வந்து ஏற்கனவே விருத்தாச்சலத்தில் ஆரம்பிச்ச விரோதம் 10.5 பெரிதாகி அவங்க வந்து 2014 ஒன்னா நிற்கும் போது வந்து விஜயகாந்த் வந்து தருமபுரியில் ஒரு பெரிய மாஸ் லீடரா கலைஞர் புரட்சி தலைவி ரேஞ்சில் நின்று பாமக அவங்களை பயன்படுத்தி தருமபுரியில் அவங்க வெற்றி பெற்றாங்க. ஆனா மற்ற தொகுதிகளில் பாமக என்ன சொன்னாங்க, வன்னியரை கேண்டிடேட்டா போடல, தேமுதிகவுக்கு ஓட்டு போடாதீங்க, நோட்டாவுக்கு ஓட்டு போட்டேன்னு பாமகவின் அன்னைக்கு ஒன்னா இருந்தாங்க நிறுவனர் தலைவரே தேமுதிக தொகுதியில் ராமதாஸே வெளியே வந்து அதை அனௌன்ஸ் பண்ணாருன்னு சொன்னா தேர்தலுக்கு முன்னாடி அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க. சோ அந்த விரோதம் வந்து கட்சி ரீதியாகவே தேமுதிக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதைத்தான் நான் வந்து அதிமுக ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, குறிப்பா ஜெயலலிதாவுக்குள்ள ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி எடப்பாடிக்கு இல்லைங்கிறது நம்ம பல உதாரணங்களை நான் சொல்ல முடியும். இபிஎஸ்க்கு ஓட் டிரான்ஸ்பரிங் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிற கருத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுவும் தேமுதிகவுக்கு நீங்க அதுக்கு அதிமுகவா கட்சியா சொல்ற விமர்சனம் வேற. ஆனா அதிமுக தேமுதிக கூட்டணிக்குள்ள நடக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க அந்த கடலூர் ஓட்டு, சிதம்பரம் விழுப்பூர் ரெட்டலை ஓட்டு, இவங்களோட முரசு ஓட்டை எடுத்து பார்த்தா அது இல்லைன்னு நமக்கு தெரிய வரும். தஞ்சாவூர் ஓட்டையும் நம்ம நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஓட்டையும் எடுத்து பார்த்தா, ரெட்டலைக்குள்ள ஓட்டு எடுத்து பார்த்தா அது இல்லைன்னு தெரிய வரும். காரணம் அதுல உள்ள இன்னொரு ஜாதிய கூறு அதுல இருக்குது. அது விருத்தாச்சலத்தில் ஆரம்பிச்ச கேப்டன் விஜயகாந்த் வர்சஸ் ராமதாஸ்ங்கிற அந்த ராமதாஸ் வெற்றி வீரரா இருந்ததை அதை மாத்தி மறிச்சது விஜயகாந்த் தான். என்ன சொல்ல போனா எங்க அண்ணன் ரஜினிகாந்த் தோத்த இடத்துல களத்துக்குள்ள இருந்து விஜயகாந்த் வெற்றி பெற்றார். அதுல இருந்தே பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் உள்ள அந்த விரோதம் வந்து தெளிவா நீர்புத்த நெருப்பா இருக்கத்தான் செய்யுது. அது தேமுதிகவுக்கு வந்து அதிமுக கூட்டணியில் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறது மறுக்க முடியாத ஒன்று. பாமகவும் உள்ள இருக்கிறதுனால சொல்றீங்களா? கண்டிப்பா பாமக ஓட்டர்ஸுக்கும் கேடர்ஸுக்கும் அந்த விருத்தாச்சலத்திலிருந்தே ஒரு பேட் பிளட் வந்து 2 பேருக்கு இடையில இருந்துட்டு தான். அன்புமணியும் கூட்டணியில இருக்கிறதுனால இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு நீங்க சொல்ல வரீங்க. அதையும் தாண்டி 2021 மேல அதிமுகவே வன்னியர் கட்சிங்கிற லெவல்ல இருக்குது. அந்த வடபுலத்தில் ஸ்டாலினை விட செல்வாக்கான தலைவரா எடப்பாடி பழனிசாமி இருக்குது. காரணம் 10.5 வன்னியர்களின் பெருத்த ஆதரவு தான். இதே கூட்டணி தொடர்பான முடிவுகள் அப்படின்னா திமுக அதிமுகனே வந்து மீண்டும் இருதுருவமா நின்றுச்சா? தாவேக்காவுக்கான ஸ்பேஸ்ங்கிறது இங்க ரொம்ப குறைஞ்சிருச்சா? ராமதாஸ் பன்னீர்செல்வம்ங்கிறவங்க ஸ்டேச்சர் அடிப்படையில் அங்க நகர வாய்ப்பு இல்லைன்னு பேசுறோம். பிரேமலதாவும் அதே முடிவுல தான் இருப்பாங்கன்னு தான் பார்க்கணுமா? அதை இல்லை, கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து ஆரம்பத்தில் முதல் மாநாட்டில் விஜய் அறிவிச்சது நமக்கு நம்ம தேடியும் கூட்டணி வருவாங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம சீட்டு கொடுக்கணும் இல்லையா, அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் இல்லையாலாம் பேசினாரு. அவர் தான் முதல்ல அதை ஓப்பன் பண்ணி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற இந்த எலெக்ஷனில் டாபிக் ஆரம்பிச்சு வச்சதே விஜய் தான். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு கட்சி கூட போறையும் போல.
ஒரு நீக்கப்பட்ட ஒருத்தர் தான் போய் அங்க சேர்ந்திருக்காரே தவிர ஒதுங்கி இருந்த ஒரு சிலர் சேர்ந்திருக்காங்களே தவிர மற்றபடி போய் ஒரு கூட்டணி கட்சி கூட, ஒரு சிறிய கட்சி கூட இன்னைக்கு வரைக்கும் போய் அங்க சேரல. அதுக்கு வந்து நீங்க வெறும் நீங்க திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய கூட்டணியை, அதாவது அதிமுகவோட பாஜக இந்த கூட்டணியை பலப்படுத்தணும்ன்றதுல அவங்க தான் ரொம்ப மும்முரமா இருக்க மாதிரி தெரியுது. பல மருத்துவர்களையும் வந்து அழைத்து வந்து எப்படியோ சமரசம் பண்ணி அங்க சேர்க்கக்கூடிய ஒரு இதுல முயற்சி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தாவேகா பக்கம் கட்சிகள் நகராம இருக்கிறதுக்கு பாஜக இருக்கு. திமுகவும் அந்த ரோல் எடுத்தாங்க, இது எடுத்தாங்கன்றது அதான் சொல்றேன். இது ரெண்டும் ஒரு பெரிய பலமான பாயிண்டா இருந்தா கூட தாவேகா அதற்கான கதவுகளை திறந்து வைக்காம ஒரு இரும்பு கோட்டை மர்ம மாளிகை மாதிரியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க யார்கிட்ட பேசணும், ஏன்னா சில பேர்ட்ட பேசணுதால தகவல் வந்துச்சு, சில கட்சிகள்ல பேசியிருக்காங்க. ஆனாலும் அது விஜய்கிட்ட பேசாம யாரும் இன்னைக்கு இருக்க தலைவர்கள் ஏறக்குறைய விஜய் வந்து முதல் படத்துல ஹீரோவா வர்ற சமயத்துல எல்லாருமே அரசியலுக்கு வந்தவங்க. அப்ப அவங்கள்ட்ட போய் நம்ம பேச்சுவார்த்தை அனுபவத்துல எல்லாரும் கூடுதலா இருக்கவங்க. அப்ப அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா விஜயோட தான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. நீங்க புஷி ஆனந்தோட பேச்சுவார்த்தை நடத்துங்க, ஆதவ் அர்ஜுன் நடத்துங்க, நிர்மல்குமார் நடத்துங்கன்னா அது சரியா வராது. அப்ப அவங்க எதிர்பார்க்கறத ஒரு மரியாதை எதிர்பார்ப்பாங்க. அந்த மரியாதை அங்க கிடைக்குமா கிடைக்கலன்ற அந்த பிரச்சனையில தான் அந்த கூட்டணி கட்சிக்கு இன்னமும் யாரும் போகாம தயக்கம். ஏன்னா இனிமே வாய்ப்பு இருக்கா இல்ல, பல பேர் சொன்னாங்கல்ல, நீங்க பாருங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு நீங்களும் அங்க அமரலாம்னு சொல்லி பாமக சொல்லிச்சு, கிருஷ்ணசாமி சொல்லிக்கிட்டு இருக்காரு, பிரேமலதா சொன்னாங்க. ஆனா யாருமே அதிகாரத்துல பங்கு தர்றேன்னு சொல்ற விஜய் நம்பி யாரும் போகிறதுக்கு ரெடியா இல்ல. அப்ப அதோட விஜயோட ஆட்டிடியூட் ஒரு காரணம். இந்த ரெண்டு கட்சிகளும் யாரையும் எங்கேயும் போக விடாம அவங்கவுங்க நமக்கு தன்னோட கூட்டணியை பலப்படுத்தணும் அப்படின்றத. இப்ப அதிமுக கூட்டணி வந்து பலப்படுத்தணும் பாத்தீங்கன்னா, பிரிஞ்சு போன கூட்டணியா இருந்து 75 தான் ஜெயிச்சாங்க, திரும்ப பிரிஞ்சு போய் திரும்ப ஒன்னா சேர்ந்திருக்காங்க, அவ்வளவுதான். அது ஒரு பெர்செப்ஷன் நமக்கு தெரியுது, ஒரு பலமான கூட்டணியா உருவாக்குற மாதிரி. பட் அதுதான் வந்து திரும்ப ஏற்கனவே இருந்த கூட்டணி தான் உருவாயிருக்கு. அமமுக வந்திருக்கு, அதுக்கு பதிலா ராமதாஸ் வெளியே போயிருக்காரு. அந்த மாதிரிலாம் சில பிரச்சனை. என்ன கணக்குகள் என்ன சொல்ல போகுது, நேரம் ஆயிடுச்சு செய்திக்கு. அதாவது பலம் நிரூபிக்காதவங்கனால தான் கூட்டணி வராதுக்கு காரணம். ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டி என்னங்கிறதா மெயின் காரணம். துக்ளக் இதையா சொல்றது அடிஷனல் காரணம், அதை நான் மறுக்க வரல. மெயின் காரணம் என்ன ஓட்டு இருக்கு, உங்க என்ன கெபாசிட்டி இருக்குது. நீங்க சும்மா பிராண்டிங் பண்ணிட்டா அதை பிளேயர்ஸ் எப்படி நம்புவான், யார் நம்புவா? நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்திருக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறது. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு